அருணாக்கு வந்து ப்ரொமோஷன் கூடியிருக்கு. எதுக்கு? பகல் சாப்பாடுல இருந்து நைட் சாப்பாடுக்கு வந்திருக்கீங்களா? ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், இதான் ப்ரொமோஷன். ப்ரொமோஷன் கிடையாது, இது பேர். அப்போ வேலை அதிகமாகிட்டுன்னு அர்த்தம். வேலை அதிகமாக கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமாம், அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கீங்களா? அதுதான் உங்களுக்கு 3 நேரமும் எப்பவும் சமைச்சிக்கிட்டு இருக்கிறது தான். எப்பயும் சமைக்கிறது தான். நைட்டு காமிச்சது இல்லை, இப்போ நைட்டு காமிக்கும். அவ்வளோதான். இன்னைக்கு என்ன சமையல்? அழுகிறத கூப்பிடுறத பற்றியாங்க. ஸ்ரீயங்க ஸ்ரீயங்க சிரிப்பை பாரு. ஸ்ரீ என்ன திங்கி கிடந்த பாப்பா நெளிச்சு விடுங்க. டிவியில் நம்ம வீடியோ தான் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி எடுத்த வீடியோங்க இது. கடல் மேலே வச்சு கருவாட்டு தொக்கு வச்சுருந்தேன். சரி, கருவாட்டு குழம்பு. அது வந்துட்டா பாப்பா. தடி போ, அக்காட்ட போ. இப்போ தூங்கி எந்திரிச்சிருக்கல்ல. இதான் வாங்க. இன்னைக்கு என்ன சமையல் சொல்லவே இல்லை. இன்னைக்கா? சரி, இப்போ நைட்டுக்கு வந்து இத்தனை நாளும் வந்து தோசை எல்லாம் சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் முட்டை சோறு, மத்தியானம் மீன் கொண்டு வந்தாங்க, அதில் மசாலா தடவை வச்சதுல மிச்சம் இருக்கு. இன்னைக்கு அதனால முட்டை சோறு வச்சு ஃபிஷ் ஃப்ரை வைக்க போறோம். சூப்பரா இருக்கு. எனக்கு முட்டை சோறு நைட் நேரம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த பாஸ்மதி ரைஸ்ல வச்சு வைக்கணும்னு வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன். ஆனா இது காணாது, என் ஒரு ஆளுக்கு தான் இது காணும். இந்த மதியம் மூணு சோறு இருக்கு, அதை நாங்க எங்களுக்கு கிண்டுவோம். அப்புறம் அது அப்படியே கிடக்கும்ல. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் ஒரு நேரத்துக்கு 2 தடவை வாங்கி சாப்பிடுவேன் முட்டை சோறு மட்டும். எனக்கு தெரியல, ஆனா இதே அடிக்கடி கேட்டேன்னு இவளுக்கு டென்ஷன் ஆயிடும். சோறு பொங்கணும்ல, இருக்குன்னு மறுபடியும் மதியம் சோறு பொங்கணும், நைட்டு மறுபடியும் சோறு பொங்கணும். அதேதான். அவளுக்கு இட்லி வைக்கணும். ஆமா, குட்டி பாப்பாக்கு இட்லி. பாருங்க அந்த வீடியோல எப்படி தின்னுட்டு போறான்ட்டு. கருவாட்டு குழம்பு நல்லா இருந்துச்சாமே. சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்பாவும் அதான் சொன்னாங்க. பரவாயில்ல, நம்ம வீடியோ இந்த டிவியில பார்க்கும்போது அழகா தான் தெரியுது. என்னவே சூப்பரா தெரியுது. ஆமா, 2 பேர் விளையாட்டு தான் எந்திரிச்சதுல. கட்டியா இருக்கும் குழம்பு. குழம்பு கட்டியா தான் வச்சோம். வெறும் எண்ணெய் மட்டும் தான் ஊற்றணும், அதுக்கப்புறம் புளி தண்ணி கொஞ்சம் போல ஊற்றணும், அவ்வளோதான். அப்போ அது குழம்பு கிடையாது, குழம்பு தான். நல்லா இருக்கு. அது பேரு புளி, கருவாட்டு புளி தொக்கு. அப்படிலாம் கிடையாது, நல்லா இருந்துச்சு. பாப்பாக்கு இட்லி வைக்குமா? சரி, அவங்களுக்கு இட்லி நான் வந்து வெள்ளைப்பூடி வெட்டி வச்சாச்சு. மல்லி இலை, வெங்காயம் 2 டைப்பாக பிரித்து வச்சுருக்கோம். ஒன்று வந்து பாஸ்மதி ரைஸுக்கு, ஒன்று வந்து நார்மல் ரைஸுக்கு. நான் இந்த பாஸ்மதி ரைஸ் எவ்வளோ வரும் தெரியாது, சும்மா 1 டம்ளர் போட்டேன். நிறையாவும் நைட் நேரம் பொங்கிடக்கூடாதுல்ல, அதனால் கொஞ்சமாக வச்சேன். அக்கா காணும், ஒரு பக்கம் வச்சுட்டோம்னா அடுத்து இந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். அதேதான். இது கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். முட்டை சோறு ஸ்வீட்டாக முடிஞ்சிடும். சோறு வேக மட்டும் தான் கொஞ்சம் லேட்டு. மதியம் ஒரு முரளி மீன் எடுத்துகிட்டு வந்தேன். செம பெருசு, நல்ல பெருசு, பெரிய முரளி வெட்டி சூப்பராக இருந்துச்சு. தயிர் வச்சு நல்லா சாப்பிட்டேன். ஆனால் இன்னைக்கு பார்த்து ஆளுக்கு 2 பீஸ் தான் வெட்டியிருக்கா. நான் எப்பவும் நாளுக்கு 3 நாளுன்னு பொரிப்பேன். சரி, பொரிச்சு மீன் கேட்பேன். பொரிக்கிற அன்னைக்கு எனக்கு 1 பீஸ் போதுன்னு மிச்சத்தை வச்சிருவான். நைட்டு வரைக்கும் கிடக்கும். சரி, இன்னைக்கு அது அப்படியே கிடக்கு. நைட்டுக்கு நம்ம சூடாக பொரிச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் ஆளுக்கு 2 வச்சேன். அது இன்னொன்று கேட்காப்புல ஆளு மறுபடி கேட்டேன். நல்லா இருந்துச்சு மீன், அந்த முறையில் நல்லா இருக்குங்க. எடுத்து வச்சிருக்கு. இப்போ நைட்டும் பொரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவ்வளோதான். நாளைக்கு குழம்பு வைக்கலாம்ல. நாளைக்கு வெள்ளிக்கிழமை வைக்க மாட்டாங்க. ஆமா, அதேதான். பயமுடுத்துறேன். அவளுக்கு அந்த பீன் பேக்கில் படுத்தாண்டா அவங்க கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க. ஆமாம், இந்த எந்திரிச்சு வர்றா பாருங்க, 2 கிட்ட. நீ மறைச்சிட்ட பாப்பா. ஓடியா ஓடியா ஓடியா. அக்கா எங்க வேறு? அக்கா எங்க பாப்பா? அக்கா காணோம். அக்கா காணும் எங்க? சின்னிக்கு அக்கா எங்க? பற்ற வச்சாச்சு. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் தானே? ஆமாம், எனக்கு தேங்காய். உங்களுக்கு கடலை எண்ணெயா? எங்களுக்கு சன்ஃப்ளவர். ஓடியா ஓடியா ஓடியா. அக்கா தேடி அக்கா. ஓடியா ஓடியா. அப்பா என்ன கற்றுக்கிறது. தேங்காய் எண்ணெய் எந்த கலரில் இருக்காருண்ணா? தேங்காய் எண்ணெய் இப்படி தான் இருக்கும் கடையில் வாங்குறது. என்ன செய்ய? பூண்டு கொஞ்சம் வெட்டி வச்சிருந்தேன், அதை போட்டுக்கிடும்.
பூண்டை வதக்கிட்டு இன்னொருனா பூண்டை வதக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை அவ்வளோத்தையும் போட்டுற வேண்டியதான். போட்டுட்டா இந்த நைஸாக வெட்டிருக்கோம் அந்த மிளகா. அந்த சோத்துக்கு இது போதும் தானே? போதும் போதும். அது சோறு கம்மி தானே. அந்த சோறுக்கு தான் உங்கள் சோறுக்கு தான் ரொம்ப வேணும். ரெண்டா பிரிச்சாச்சு. மீன் பொரிக்கணும். இதில் பொரிச்சிடவா? ஆமாம் அதில் வச்சிடும். அது அடுப்பானா சின்னதாக எரியுது. மதியம் பொரிச்ச எண்ணெய் தான் அது. ஆமாம். அது சென்னையை பற்றி எவ்வளோ பெரிய சென்னையாக இருந்துச்சு அந்த மீனில். ஆமாம். அது எவ்வளோ ஓனிலாம் இருக்குமா அந்த மீன்? எனக்கு கொஞ்சம் இந்த அளவு இடுப்புக்கா சோல்ற அளவு இருக்கும். அவ்வளோதான். இடுப்புக்கா சோல்ற அளவு. அடுப்பு ஒழுங்காக எரியாது. சர்வீஸ் தான் கால் பண்ணணும்னா? ஆமாம். வேலவனுக்கு அடிக்கணுமா இல்லை பிரீத்திக்கே வரணுமா? வேலவனில் தானே வாங்கணும். அவங்களே ஆள் அனுப்புவாங்க. பீஸை பாருங்க செமையாக இருக்கும். இந்த முரளி மீனுக்கு மட்டும் முள் வந்து பச்சை கலரில் இருக்கும். சூப்பராக இருக்கும். மதியம் மசாலா போட்டதுனால நல்ல மசாலா உள்ளே இறங்கிருக்கும். போட்டுக்கிறோம். ஏன் பூண்டு போட்டிருக்கோம், இருந்தாலும் இது சும்மா லைட்டுக்கு. கை வலிக்குது. கிண்டுறது தானே. உட்காந்துருக்கு பற்றியா இதில் போய் எல்லாருக்கும் முட்டை காணுமா? இதாக இருக்குது 12 முட்டை. 12 முட்டை இருக்குல்ல. என்ன இதில் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ போட்டுட்டு கிட்டா போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். உடச்சு ஊற்றுங்க வைப்போம். நம்ம ஒன்று அழகாக உடைக்கணும்னு நினச்சோம்னா இது இப்படி வந்துடும். அதுக்கேமா அழகு உள்ளே போட்டு மரணத்தனமாக கிண்டி எடுக்க போகிறேன். அது அழகாக உடஞ்சா என்ன, எப்படி உடஞ்சா என்ன? 2 கூ முட்டையை மட்டும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். அதெல்லாம் ஃப்ரெஷ் முட்டையாக தான் இருக்குண்டா. பயந்துக்கிட்டே இருப்போம். 3 போதுமா? ஊற்றவா? இன்னொன்று போட்டுருப்பேன். 4 போட்டு. முட்டை நிறையா இருந்தால் சோறுக்கு நல்லாயிருக்கும். நாங்களும் கடையில் ரைஸ் வாங்கினாலும் எக்ஸ்ட்ரா முட்டை தான் போடும். ஒரு முட்டை 2 முட்டைமா ரைஸ் நூடுல்ஸ்லாம் ஆனால் எக்ஸ்ட்ரா முட்டை தான் கேட்பேன். ஒரு நாள் சொல்லலை அதை. எக்ஸ்ட்ரா முட்டைனா எக்ஸ்ட்ரா காசு முட்டைக்கு ஏற்ற மாதிரி பைசா தருவாங்க. உப்பு வேறையா? நம்ம லைட்டாக அந்த இதில் உப்பு இறங்கணும். சோத்துலேயும் போட்டிருக்கேன். போட்டுட்டு அடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து மறுபடியும் போட்டுக்கலாம். அப்புறம் நிறைய உப்பு ஆயிட்டுனா போச்சு. என்னம்மா? என்ன என்ன பாப்பா? இந்த மசாலா பொடி சில பேர் கரம் மசாலா, மஞ்சள் பொடி, வத்தப்பொடி எல்லாம் போடுவாங்க. உங்களுக்கு அது பிடிக்காதுல்ல. வெறும் ஜீரக பொடி, பெப்பர் பொடி, அவ்வளோதான். அப்படியே முடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு சீக்கிரம் பசிச்சுட்டு. அதான் மணி 7:30 கூட ஆகலை. நான் சும்மா ஈவினிங் கேட்டேன், முட்டைச்சோரை கிண்டி போடுமான்னு கேட்டது தான். சரி வா பண்ணும். உடனே பசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தயிர் சாப்பிட்டதுனால. பாப்பாவுக்கு தண்ணி கொடு பாப்பா. அவளுக்கு பாப்பாவுக்கு டம்ளரில் தண்ணி வந்து கொடு. பாத்திரமா தான் கிடக்கும் மத்திய உள்ளது. இனிமே தான் நைட்டு எல்லாத்தையும் விலைக்கு போடணும். பயந்துட்டேன். நீ பயந்துட்டேங்கப்பா. நீ பயந்துட்டேக்குமா? மொட்டை மண்டை ரெடியா? அப்படி கொடு. சும்மா நார்மலா கொடு. குடிப்பாவ. சும்மா குடு. அதெல்லாம் தெரியாது. கையில கூட குடிப்பா. குடி பாப்பா தண்ணி. தண்ணி பாப்பா. இந்தா. இந்தாம்மா. அத காட்டணும்னா அப்படி கேக்கா. ஸ்பூனு. நீ தண்ணி அலம்புறதுக்கவ. தண்ணி அலம்புவா. இதுல கொஞ்சம் பெப்பரும் இதுலயே போடணும். சோறு போட்டுக்கிறோம். இதுல போட்டுருவோம். அப்பதான் ஃபுல் இதுல சேரும். சீரக பொடி லைட்டா. பெப்பர் உரப்பு போமா? போதும் போட்டு போடலாம். இன்னும் பெப்பர் போடலாம். அது கடைசி போடும். அவ்வளோதான். இதில் சோறை போட்டு வர வேண்டியதான்.
ஆ இன்னும் சுற்றாம அப்படி பிடிக்க நான் கண்டவா இங்கே தான் கொண்டாடணும். நீங்கள் இப்போ வீடியோவில் வருவீங்க அப்போ. ஆள் மாத்தியாச்சு, ஷிஃப்ட் மாத்தியாச்சு. அரணா கையொலி கருவாடு பார்சல் போட்டு 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 பாடி அதான் பெப்பர் வேணா போட்டுக்கோங்க. போடணும் நினைக்கும் காணாது. எல்லாரும் நினைப்பாங்க இவ்வளோ ஒரு பெரிய சட்டியவே இவன் சாப்பிட்றானோ அப்படின்னு. பாஸ்மதி ரைஸ் இப்படி பிணைஞ்சு கிண்டுனா அது சாதா ரைஸ் ஆயிடும். நல்லது தானே குழஞ்சிருந்தா இப்படி கிண்டணும். அரிசி உடஞ்சிருங்க. நான் நல்லது தானே அப்படி கொத்தாத, அப்படி விரவி விடணும். பெப்பர்னு கொஞ்சம் போட்டுக்கோ. அந்த மல்லியெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கோ. முட்டைச்சோறு சூப்பராக ரெடி ஆயிட்டு. பெப்பருங்க, மல்லியில் எடுத்து பெப்பரு போடு. போமா, அது வளர்த்தா தெரியும். ஏன் நான் ஒன்று போட்டுட்டே இருக்கேன். சாப்பிட்டு உப்பு கரெக்டாக இருக்காங்க தெரியலையே. மல்லியில் அப்படி பர 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 பரன்னு மல்லியலி போட்டு விட்றோம். அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கேன், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அங்கே பாரு, அது பற்ற வச்சு எவ்வளோ நேரம் சூடாகுது இந்த எண்ணெய். எண்ணெயா? அதான் அது ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்படி சுற்றிக்கிண்டு பாஸ்மதி ரைஸே இல்லாமல் ஆக்கிட்டான். இவனுக்கு எப்படின்னா உதிரியா விதையா கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் நல்லா குழஞ்சு இருந்துச்சுன்னா அவ்வளோதான், பொங்கலா கொடுக்கணும். இப்படி தான் இருக்கணும். லைட்டாக அள்ளி வாயில பச்சைப்பார் உப்பு சுடுமுல இல்லையா? ஆமாம், பொறிக்க போகிறேன். இரு டேஸ்ட்டை தரேன். இந்த அவளும் வர, அவளுக்கும் கொடுப்பீங்களா? இந்த வர இல்லை, நான் அதுக்குள்ள படிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்குள்ள முடிச்சுட்டு இவனே ஏதாவது சொல்லிட்டு வருவான்னு நினைக்கல. கேளு, சோறு தானே கொடு, சூடாக இருக்காம. ஓகே, அடுத்து அந்த பக்கம் மீனை போடுங்க. ஆஃப் பண்ணிடுவா? ஆமாம், அவ்வளோதான். ரெடியா? ரெடி. ஓகே, வாங்க இப்போ மீனை போட்டு விட்றோம். இதை எடுத்து அந்த அடுப்பில் வச்சுட்டு அதை தூக்கி வச்சுருமா? தூக்கி இறக்கணும். மீன் போட ஃபஸ்ட்டு. ஒன்று ஓகே, அடுப்பு மாற்றவா? அடுப்பு மாற்றி வச்சிடும். கிலோக்கிலாமா? ஆமாம், வை, வெடிச்சிடாது. ஒன்று ஆகாது. இது லைட்டாக வேணும். அது இட்லி வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சட்டியே இட்லி சட்டி இந்த கருப்பு கலர் லைட்டு. ஆமாம், ஏன்பா இவ்வளோ கருப்பாகுது? அதான் அமர்த்திடுவா? அமர்த்திடு. உங்கள் பொசிஷன் வாங்க. அமர்த்திட வேண்டியதான். ஏன் அடுப்பு இப்படி எரியுது? இதில் கறி ரொம்ப பிடிக்கும். மீன் ஒரு செட்டு மட்டும் பொரிச்சு எடுத்துட்டேன் பாருங்க. மீனை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு. நிறைய பீஸ் மீன் நான் தான் வெட்டி எடுத்தேன். அதனால முரட்டு மீனுங்க, சரியான சைஸாக இருந்துச்சு முரளி. பாதி மீன் பொரிச்சு திண்டாச்சு, இன்னும் பாதி மீன் இருக்குது. அதையும் சாப்பிட்ருக்கு, இப்பவும் சாப்பிட்றோமா. அதுக்கப்புறம் அப்போனா எவ்வளோ பெரிய மீனாக இருக்கும். இன்னும் குழம்புக்கும் ஒரு சட்டி வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடைச்சி வச்சு விட்ருக்கோம். மீன் பொரிச்சிட்டு இருக்கான். மீன் பொரிச்சு எடுத்தாச்சு பாருங்க. இந்த மீன் பொரிச்சாச்சு, அந்த மீன் பொரிச்சாச்சு. மொத்தத்தில் மீன் வேலையும் முடிஞ்சிட்டு, சோறு வேலையும் முடிஞ்சிட்டு. இந்த சாப்பிட்ற மட்டும்தான் வேலை நமக்கு. என்னப்பா? அதான் அது சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு? மொத்தையில் இருக்கு எங்கள் வீடு மட்டும். அப்படி தெரியும். சாப்பாடு நல்லா சுட சுட சூப்பராக நல்லா குழஞ்சி செம்மையாக இருக்கு. எப்பயும் போல செம்மையாக இருக்குண்ணா. எனக்கு சோறில் இப்படி முட்டைச்சோறு ரொம்ப பிடிக்குங்க. அது ஊற ஒன்று நல்லா இருக்கு. மீன் சாப்பிடுவோம். வெறும் இன்னும் 2 வாய் போய் கட்டணும். ஊறுகா இவங்களுக்கு. முரளி மீன்
எவ்வளோ நைஸாக வெட்டி வச்சிருக்காங்க 2 பீஸ் மட்டும். என்ன சுவை, நாக்கில் அப்படியே நடனம் ஆடுது. பாப்பும் நாக்கு நடனம் ஆடுறதா சவைக்கிறதா? நல்லா காத்தடி உள்ள வைக்க தெரியுமா வீட்டில்? ஆமாம், வீட்டுக்குள்ளே வைக்க இருக்கு, வெளியே நல்லா சிடு சிடு சிடுன்னு. மீன் பீஸ்லாம் செம்மையாக இருக்கு. வஞ்சர மீன் தோத்துரும் போலையா? கல்யாண டீல இந்த முறையில் தானே கொடுப்பாங்க. அப்படியா? நல்லா இருக்கானா டேஸ்ட்? நான் மீன் எடுத்துகிட்டு வரும்போது டவுட்டாக இருந்துச்சு, இது வேற ஒளி வேற திங்க மாட்டாளே, முறையில் திம்பாளா இல்லையா முறையில் சாப்பிடுவேன் யோசிச்சுட்டே வந்தேன். அவ திங்களா பரவாயில்ல, நம்மளே ஒரு மீன் பெரிய மீன் நம்மளே தின்றுவோம், பச்சு வச்சுனாலும் தின்றுவோம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டு வந்தேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கா. ஆமாவே, சரி இவ்வளோ பெரிய மீன். மகன் மீன் புட்டு கேட்டிருக்கா, அது வெட்டாமல் வச்சுருந்தா புட்டு வச்சிருக்கலாம். அப்போ நாளைக்கு ஏதாச்சும் மீன் தான் எடுத்துக்கலாம். எனக்குலாம் நைட் நேரம் இதை டெய்லி வச்சு தந்தா கூட நான் தின்னுட்டு இருப்பேன். சீக்கிரமாக தொப்பை 4 மடங்கு ஆயிரும். அதை மறந்துட்டேன். ஐயோ அவசரத்தில் அதை மறந்துட்டேன். காலையில் சாப்பிட வேண்டியதான், காலையில் சாப்பிட வேண்டியது. காலையில் பழைய கஞ்சி வச்சு ஐயோ அப்போ தொப்பைக்கு பழைய கஞ்சி வெறும் கஞ்சாவே நல்ல ருசியாக தான் இருக்கும், சாப்பிடுங்க. அதில் வேறு இன்னொரு வேலை வேறு பார்க்கணும். இன்னைக்கு சீக்கிரமே நான் சாப்பிட்டேன். நான் காரணம் வந்து முட்டை சோறு தான். பார்த்து இல்லாமல் நீ சாப்பிட்டுக்கிட்டே இருப்ப, நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கவா? அது எங்களுக்கு பசிக்காதா? மறந்துட்டேன். நீங்களும் இதே மாதிரி வச்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். மீன் பொரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அது ஃப்ரெஷ் மீனாக பொரிச்சிங்கன்னா தாறுமாறான டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கருவாடு. ஆமாம், நம்மள்ட்ட கருவாடு ரொம்ப வகையான கருவாடு இருக்குது, செம்மையாக இருக்கும். நம்மள்ட்ட கருவாடு ரொம்ப வகையான கருவாடு இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் ஓடுது, அந்த நம்பர் கால் பண்ணி வாங்கிக்கோங்கண்ணா. ஓகே பாய். அடுத்து சொல்லணும். அடுத்த சோறு வேணுமா? ஆமாம், இது கண்டிப்பாக சீக்கிரம் சாப்பிட்டு சேமிக்க உட்காந்துருக்குறது. ஒரு படத்தை பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். உட்காந்துருக்க கூடாது, நடக்கணும். நடக்கலாம் பொறுமையாக.